1/4 கிலோ வெண்டைக்காயுடன் 3 முட்டையை சேர்த்து இப்படி செய்து பாருங்கள். இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/4 கிலோ வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்து இது மாதிரி வதக்கி எடுத்துக்கங்க. வதக்க பார்த்தே கடைசியாக உப்பு சேர்த்து வதக்கி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே ஆறட்டும். இப்போ அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதும் இதோட சின்னதாக ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கங்க. நல்லா வதங்கின பிறகு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதோட 3 முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா முட்டை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதில் வதக்கின வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகள் தூவி கலந்து இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பராக அருமையாக இருக்கும். இதை அப்படியே சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி லஞ்சுக்கு சைடிஷாக ட்ரை பண்ணி பாருங்கள்.